ராக்கி அத்தை எங்க? அது ரிஷப் அம்மாவையும் அண்ணியையும் கூட்டிட்டு வரான். நான் மாம் கிட்ட பேசினேன். இப்போ அவங்களுக்கு உடம்பு பரவாயில்ல, இங்கே இருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் மாம் கேட்கணும்ல, வீட்டுக்கு போனோங்கிறாங்க. அவங்க ரிஷப் அண்ணாவோட வந்துடுவாங்க, நீங்கள் வாங்க. நான் தான் முன்னாடி உட்காருவேன். எனக்கு உடம்பு சரியில்லைல, நான் தான் முன்னாடி உட்காருவேன். மைராவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய விசித்திரமா தெரியுதே. இது ரொம்ப பெரிய தப்பு நடக்குது. டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இங்க பாருப்பா, மிஸ்டர் வர்மாவோட பேஷண்ட்டை செக் பண்ணிட்டேன். நீங்க அவரோட கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அவங்க நார்மலா இருக்காங்க. ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இன்ஃபேக்ட் அவங்கள இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். சாரி டாக்டர், இன்னைக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போறாங்கன்னு தெரியும், ஆனா அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் நான் பயந்து போய் உங்களை ஒரு முறை பேஷண்ட்டை செக் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டேன் மேடம். இங்க பாத்தியா, நான் சொன்னதுக்கு உனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சா? நாம அந்த டாக்டரை சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக தான் வேணும்னே அந்த டாக்டர் அவன் பிஸியா வச்சிருக்கான். அவன் முகத்துல இருக்கிற பயத்தை பாத்தியா, என்னமா நடிக்கிறான்னு. எனிவேஸ் டாக்டர், thank you so much. அந்த பேஷண்ட்டை செக் பண்ணதுக்காக தேங்க்ஸ் டாக்டர். மூணு பேர்ல யாரையுமே காணுமே. அப்படின்னா அங்க யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க மூணு பேர்ல யாருங்க இருந்திருந்தாலும் கண்டிப்பா டாக்டரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ எல்லாம் கிளியர். அட என்னடா எங்க அங்கேயும் பாத்துட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, இவன் நம்மள தான் தேடுறான். நம்மள கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோமே. கிளம்புடா. வா வா வா, சீக்கிரமா டாக்டர் பார்க்கலாம். டாக்டர் டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்க பேர் கூட மஹிரா கண்ணா. சூசைட் அட்டன் பண்ண கேஸ். இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களோட ஃபேமிலி கிட்ட இப்பதான் சொல்லிட்டு வந்த, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஃபேமிலி தான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவ கைய வெட்டிக்கிட்டால, அது பல்ஸுக்கு மேல இருக்கிற தோலை தான் வெட்டிக்கிட்டா. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், உங்க ஃபேமிலியில என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா உறுதியா சொல்றேன், மஹிராக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அவளோட ஃபேமிலிக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ இது பண்ணது எல்லாமே அவளோட ஃபேமிலி அட்டென்ஷனுக்காக தான் பண்ணியிருக்கான்னு தோணுது. அதாவது குழந்தைங்க அடம் பிடிப்பாங்கல்ல, அதே மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு ஆசை நிறைவேறாம இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். கரண், நான் நல்லா இருக்கேன். அரிஷோ, யா, வா போலாம். நீ போ, நான் வரேன். ஓகே. பிரீதா, நீ உன் முகத்தை மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மருமகளா இந்த வீட்டுக்கு வந்து, அப்புறம் கிரகப்பிரவேசம் நடந்தது, அதுக்கு வந்த எல்லாரையும் உன்னை வரவேற்க வச்ச, அப்புறம் இந்த வீட்டை ஆக்கிரமிச்சு, அப்புறம் இன்னைக்கு இந்த வீட்டோட உண்மையான மருமக, கரணோட மனைவி இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா. இந்த வீட்டோட உண்மையான மருமக, அதாவது எனக்கு கிரகப்பிரவேசம் நடக்க போகுது. எனக்கு ஆரத்தி எடுத்து என்ன வரவேற்க போறாங்க. மஹிரா, ஏங்க நிக்கிற? உள்ள வா. என்னாச்சு மஹிரா? நீ பழற? இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்புனாங்கல்ல, வெளியே தள்ளி கதவு சாத்துனாங்கல்ல. இந்த வீட்டை என்னோட வீடுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாரும் என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. நான் எப்படி உள்ள வருது? யார நான் என்னோட சொந்தம் நினைச்சனோ அவங்க எல்லாரும் என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அதுவும் எப்படி? எனக்கு இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வர தைரியமே இல்ல.
என்னை வெளியே அனுப்பும்போது யாருமே என்ன தடுக்கல. கரீனா ஆண்டி, நான் இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு நினைச்சீங்கல்ல, ராக்கி ஆண்டி கூட என்ன ஒரு தடவை கூட தடுக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இருந்தாலும் தடுக்கல. ராக்கி ஆண்டி, நான் உங்களாலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. நீங்க அன்னைக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க. ஒருவேளை யாரு மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கோமோ அவங்கதான் அதிகமா கஷ்டப்படுத்துவாங்க. ஐம் ரியலி சாரி. என்னால உள்ள வர முடியாது. எனக்கு சுத்தமா தைரியமே இல்லை. எந்த வீட்டுல நான் அவ்வளவு அவமானப்பட்டனோ, என் கழுத்தை பிடிச்சு என் திங்ஸோட என்ன வெளியே தள்ளினாங்களோ, அது எப்படி? சரி, ஒருவேளை நான் ஒரு செகண்டுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள வந்துட்டேனாலும் எனக்கு என்ன கேரண்டி இருக்கு அதுக்கப்புறம் என்னை யாரும் வெளியே போக சொல்ல மாட்டீங்களா? மயிரா, இங்க பாருமா, எல்லாத்தையும் மறந்துடு. நான் தான் சொல்றேன்லமா, வீட்டுக்குள்ள வா. பாட்டி, நான் உங்களோட பேச்ச கேட்பேன். நான் உள்ள வருவேன். இனிமேல் யாரும் என்ன அந்த மாதிரி பேச மாட்டாங்க நம்பி வருவேன். ஆனா எப்படி என்னால மறக்க முடியும்? என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவு மூடினாங்க, என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. நான் எவ்வளவு அவமானப்பட்டேன். எனக்குன்னு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. எல்லாத்தையும் எப்படி மறக்க முடியும்? நான் எப்படி உள்ள வருவேன்? என்னால உள்ள வர முடியும். இப்படி இல்ல, நான் எங்க நிக்கிறேனோ இங்கதான் என்னோட கதை முடிஞ்சது, என்னோட உறவு முடிஞ்சது. அந்த முடிவுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நான் போயிட்டேன். ஒருவேளை என்னோட லைஃபை நான் நியூவா ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன். அந்த முடிவுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணமாக இருந்தது, எனக்கு கிரக பிரவேசம் நடக்க இருந்தது. யாரு நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். கருணுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னைக்கு நடக்கணும்னு இருந்ததோ அன்னைக்கு நடந்துருச்சு. நான் எல்லா வாக்குறுதிகளையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க சாஸ்திரப்படி எல்லாத்தையுமே பண்ணணும். நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நீங்க எனக்கு கிரக பிரவேசம் ரெடி பண்ணணும். நீ நல்லா இருக்கல? யா, தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கா? ஹாஸ்பிட்டலில் நீ சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்காக தான். மஹிரா இப்ப எப்படி இருக்கா? பெட்டர் தான், ஆனால் ஒன்றும் டேப்லெட்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். இதோ வரேன். ஒரு நிமிஷம், நீ எதுக்கு போற? இப்ப போய் கிரீஷ் அனுப்பலாம்ல, அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. தூரம் இல்லையே, வீட்டில் தானே இருக்கா, கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? நம்ம வீட்லயா? கிரீஷ சொல்றியா? மஹிரா பிரீதா, மஹிரா வீட்டில் தான் இருக்கா, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். மஹிரா வீட்டுக்கு வந்துட்டாளா? மஹிரா நம்ம வீட்ல என்ன பண்றா? மஹிரா இப்போ இந்த வீட்ல இருக்கலா? அப்படின்னா மஹிரா திரும்பி வந்துட்டா. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, மஹிரா திரும்பி வந்துட்டான்னு நீ எதுக்கு சொல்ற? என்னமோ அவ இங்கே இருக்க போற மாதிரி, எங்கேயும் போகாத மாதிரி சொல்ற. மஹிரா, எங்களால உனக்கு கிரக பிரவேசத்தை எப்படி செய்ய முடியும் சொல்லு? நீ ஒன்னும் இந்த வீட்டோட மருமக கிடையாது. அண்ணி ஒரு நிமிஷம். ஷோலே, நீங்க பாருமா, போய் குங்குமத்தோட தட்டு எடுத்துட்டு வா.
மாஹிராக்கு கிரக பிரவேசம் பண்ணணும். கிருத்திகா போமா, நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன பாக்குறீங்க? கரீனா என்ன சொல்றாளோ அத போய் செய்யுங்க, போங்க. இங்க பாருங்க அத்தை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆன்ட்டி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் இதோ வந்துடுறேன். நான் மாஹிராவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா அவ புயல் மாதிரி இருக்கா. லூத்ரா குடும்பத்துக்கு இப்படி ஒரு அதிர்ச்சிய இவ கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னமா என்ட்ரி கொடுத்திருக்கா. பயங்கரமான ஆளா இருக்கா. ஆனா நான் தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டேன் போல இருக்கு. தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்னமோ கரண் அவளுடைய பிடிவாதம் நினைச்சேன். ஆனா அவ கரணை உண்மையாவே காதலிக்கிறா. பிரீத்தாவை அதே அளவுக்கு வெறுக்கவும் செய்யறா. எவ்வளவு வெறுப்புனா அந்த வெறுப்புல அவ பிரீத்தாவோட உயிரை கூட பறிச்சிடுவா. இந்த பொண்ணு உண்மையிலேயே புயல் தான். நான் என்னமோ மாயராவை அந்த அளவுக்கு பிரீத்தா அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுனால அவ இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. எவ்வளவு டிராமாட்டிக்கா அவளோட எக்ஸிட் இருந்துச்சோ அதை விட மெலோ டிராமாட்டிக்கா அவளோட என்ட்ரி இருக்கு. நேத்து போனவ இன்னைக்கு வந்துட்டா. இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஹிஸ்டரியில யாருமே இவ்வளவு சீக்கிரம் ஒரு நெத்தி அடிய கொடுத்ததே இல்ல. அதுவும் மாயரா பிரீத்தா வடிச்ச மாதிரி. இந்த வீடு என்னோடது. இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்ன்றது என்னோட உரிமை. கரணோட மனைவி நான். அந்த பிரீதா கிட்ட இருந்து கரணை பறிக்காம நான் விட மாட்டேன். அதுவும் கூடிய சீக்கிரமே. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். கரண் பிரீதா ரெண்டு பேரையும் பிரிக்க. நீ ஏன் இப்படி கேக்குற? அவளுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல. அவ உயிருக்கு போராடி தப்பிச்சு வந்திருக்கா. அவள் லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அவளோட அம்மாவே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ எங்க போவா? இங்கதானே இருக்கணும். என்ன இது? அவ வீட்டுக்கு தானே போகணும். அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல. அவ அம்மா கிட்டதான் இருக்கணும். இருக்கட்டும். அவளோட அம்மா இப்போ கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அதோட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு. கோவமா இருக்காங்க. ஆனா அதுக்காகல யாரும் அவளை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த உலகத்துல எந்த அம்மாவும் தான் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கும் போது சரி அப்படியே போனெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்க மஹிராவை நினைச்சு இப்ப எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ அவகிட்ட இப்போ உன் வீட்டுக்கு போ, உங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிருக்கணும். நீ வேணா பாரு, அவங்க அம்மா அவளை பார்த்ததும் கண்டிப்பா கட்டி பிடிச்சுப்பாங்க. எல்லா கோவமும் போயிடும். இந்த அம்மா பொண்ணு உறவெல்லாம் எப்பவுமே இப்படிதான். எனக்கும் அம்மா கூட எத்தனை வாட்டி சண்டை நடந்திருக்கு. 2 நாள் ஆனாலும் அம்மா பேச மாட்டாங்க. ஆனா 3ஆவது நாள் கண்டிப்பா நாங்க கட்டி பிடிச்சுப்போம். அம்மாவும் பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியுமா என்ன? 2-3 நாள் இந்த கோபம் இருக்கும். கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும். அப்புறம் சரியாயிடும். கம் ஆன் பிரீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு நமக்காக என்னெல்லாமோ செஞ்சிருக்கா. அது எல்லாத்த விட முக்கியம், அவ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவ. அவன் நினைச்சிருந்தா போலீஸ்ல என் பேரை சொல்லி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கியிருக்கலாம், நம்மள ஜெயில தள்ளி இருக்கலாம். ஆனா அவ அப்படி எதுவும் செய்யல. ரைட்? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ மரியாதை கொடுக்கும்போது நானும் அதை செய்யணும்ல. அவ அம்மா அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவ இப்ப எங்க போவா? அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னடா அவளை இங்க இருந்து போக சொல்லுங்கங்கிற? நான் அப்படி சொல்லல. நான் ஒன்னும் நீ இப்பவே அவகிட்ட போயிடுன்னு சொல்லல. நான் உனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னா, நீ அவளோட அம்மா கிட்ட திருப்பி அனுப்பியே ஆகணும். அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். பிரீதா, அதுக்கு இது கரெக்டான டைம் இல்ல. இப்பதான் அவ செத்து பொழைச்சிருக்கா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம். அவ இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னா இதுதான் ப்ராப்ளம். அவ வந்துட்டா நீ என் பேச்சு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னோட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிற. ஓ கம் ஆன், நீ எப்படி இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஆர்குமெண்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா என்ன? நம்ம 2 பேரும் மீட் பண்ண நாள்ல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த ப்ளேம் எல்லாம் அவன் மேல தூக்கி போடாத ப்ளீஸ். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கே இது புரிய மாட்டேங்குது. மஹிரா வந்து பெரிய பிரச்சனை. நம்ம 2 பேருக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை. நான் மட்டும் கரணை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தா அவன் என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பானா என்ன? இப்ப கூட்டிட்டு வந்த மாதிரி. ஒருவேளை நான் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருந்தா கண்டிப்பா செகண்ட் சான்ஸ் எனக்கு கொடுத்திருக்க மாட்டான். இந்த சான்ஸ்க்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆனா இந்த சான்ஸ் இவ்ளோ சீக்கிரம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னமா சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த ஒரு சான்ஸ் போதும். இனிமேல் பாருங்க, அந்த பிரீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு நான் எப்படி வர்றேன்னு. அதுவும் ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு இல்ல, காலம் காலத்துக்கும். இதுதான் என்னோட நியூ பிளான். என்னோட பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இனிமேல் பிரீதா கிட்ட நான் சண்டை போட மாட்டேன். எனக்காக கரண் சண்டை போடுவான். என்னைக்கு இதெல்லாம் ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து எனக்கு வெற்றி கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அண்ட் ஐ கெஸ் அவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை ஆரம்பிச்சிருக்கும். அவங்க 2 பேருக்கும் நடுவில் கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். எனக்கு புரியல. நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கரண், உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதா? மஹிராக்கு உன் மேல காதல் கிடையாது. மஹிராக்கு உன் மேல இருக்கிறது அப்சஷன், பிடிவாதம், அடம், அவளோட வெறி. உனக்கு தெரியுதுல, அவ உனக்காக கையை வெட்டிக்கிட்டா. அவளோட மைண்ட் இப்போ சரியே இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ அவ முன்னாடியே சுத்திக்கிட்டு அவளை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தனா அது அவ ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. நீயே இப்போ அவளை ரொம்ப அப்சஷனுக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ஒரு புதக்குள்ளையில அவளை நீயே தள்ளிடாத. இத எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஆனா உனக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அந்த புதக்குழியில அவ உன்னையும் இழுத்துடக்கூடாது. கரண், அது நம்மளோட கல்யாண வாழ்க்கையில அவளால நிறையவே பிரச்சனைகள் ஏற்படலாம். Listen to me. I think you need more time to understand this. நான் போய் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு வரேன். கரண், கரண், என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறதுனால உறவுகள் மாற போறதில்ல. நான் எங்க அவாய்ட் பண்றேன் பிரீதா? டேப்லெட்ஸ் கொடுத்து அப்புறம் பேசலாம்னு தானே சொன்னேன். நான் சொல்றது கேளு கரண். இப்போ மஹிரா இந்த வீட்டு வாசல்ல நிக்கிறா. அவளை அப்படியே திருப்பி அனுப்பிடு. இல்லனா நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய புயல் வீச ஆரம்பிச்சிடும். என் மனசு சொல்லுது நடக்கிற எதுவுமே சரியில்லைன்னு. Oh God, என்ன திடீர்னு இப்படி காத்து வீசுது? அப்போ ஜன்னலை மூடிட்டு வரேன். புயல் வீட்டு வாசல் முடிய வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வர போகுது. என்ன இப்படி காத்து வீசுது? ஏதோ பெரிய புயல் அடிக்க போகுது. என்னமோ நடக்க போகுது. இந்த மாதிரி அதிகமா காத்தடிச்சா ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். என்ன பாதிப்பு ஏற்பட போகுதோ தெரியல. நான் அழிக்க வந்திருக்கேன். பிரீதாக்கே தெரியாம நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருவேன். உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. என்னம்மா சொல்லுங்க. என்னம்மா, நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க பண்றதா சரியில்லை. இந்த ராத்திரில கால் பண்ணுவீங்களா? என்ன ஷர்லின், விஷயம் அந்த மாதிரி. அதனாலதான் இந்த ராத்திரியில உனக்கு நான் போன் பண்ணேன். நம்ம குடும்ப ஜோஷியர் நம்ம வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் சொன்னதை கேட்டு உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனாலதான் நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு பயந்து போய் உனக்கு போன் பண்ணேன். நீ வீட்டுல தானே இருக்க? ஆமா மாம், வேற எங்க இருப்பேன்? அப்போ வீட்டுல மத்தவங்க எல்லாம்? மாம், நீங்க ஸ்டூபிட் क्वेश्चन கேக்குறத முதல்ல நிறுத்துறீங்களா? இந்த ராத்திரில எல்லாரும் எங்கம்மா இருப்பாங்க? வீட்ல தானே இருப்பாங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க ப்ளீஸ் போய் தூங்குங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல ஷர்லின், நீ போனை மட்டும் கட் பண்ணாத. நான் சொல்றத கவனமா கேளு. ஜோஷியர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஆபத்தானதான். அடுத்த 1/2 மணி நேரம்ன்ற இந்த நேரம் இருக்கே,
இதோட லக்னம் நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்த யோகம் இருக்கே அது ரொம்ப பயங்கரமானதுமா. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்க நிலைமை சரி இருக்காது. பேரழிவா இருப்பாங்க, ஆபத்தா இருப்பாங்க. ஜோஷியர் சொல்றார், வீட்டுக்குள்ள வர அந்த கெட்ட சக்தி இருக்கே அதோட பார்வை பட்டாலே பேரழிவை ஏற்படுத்துமா. அது எங்க காலடி எடுத்து வைக்குதோ வீட்டை நாசம் பண்ணிடுமா, பேரழிவை ஏற்படுத்துமா. சோ ப்ளீஸ் கவனமாயிரு. அடுத்த அரை மணி நேரம் வரைக்கும் வீட்டுக்குள்ள வெளியாளுங்க யாரையும் உள்ள விடாத. அவங்கள நீ வரவேற்காத. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள யாரையாவது நீ விட்டனா அவங்க கெட்ட சக்தியா இருப்பாங்க. அதுவும் உனக்கு ஆபத்தான சக்தியா இருக்குமா. ப்ளீஸ் கவனமா இரு. அதோட வீட்டுக்குள்ள வர அந்த கெட்ட சக்தி இருக்கே அது உனக்கு தான் ரொம்ப மோசமானதா இருக்கும். கெட்ட சக்தியா? அந்த கெட்ட சக்தி நான் தான். இந்த கெட்ட சக்தி பிரீதாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய இருட்டு கொண்டு வரப்போகுது. என்னை இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் அழைச்சிட்டு வந்த அந்த குங்குமம், அந்த மாங்கல்யம் அவளோட கழுத்துல அவளோட நெத்தியில இருக்கு. ஆனா அது அவளோடது இல்ல, என்னோடது.